என்னுடைய ஒரு ஜோதிடம் கற்றுக்கொள்ளும் மாணவியாக என்னுடைய அனுபவங்கள் நான் ஷேர் பண்ணணும். ஜோதிடத்தில் பல மெத்தட் இருக்குது. அது வந்து கேபியாக இருக்கலாம், டிஎன்ஏவாக இருக்கலாம், சுபத்துவ பாவத்துவ விதிகளாக இருக்கலாம், திதி சூன்ய மெத்தடாக இருக்கலாம். நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, ஐயாவுடைய சுபத்துவ பாவத்துவ விதிகள் நம்ம கற்றுக்கிட்டு அதை நம்ம அப்ளை பண்ணோன்னா, அது வந்து ஒரு ஸ்னாப்ஷாட் மெத்தடுன்னு சொல்லுவோம். அதாவது பார்த்தோன்னே அப்படி பிடிச்ச பலனை சொல்கிறதுன்றது ஐயா மெத்தடில் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது, ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்குது. அதுபோல் அது ஏன் சில விஷயங்கள் எனக்கு ஒரு சக ஜோதிடரோடு ஒரு லாஸ்ட் 3-4 இயர்ஸாக கல்யாணம் ஏன் நடக்கலைன்றதுக்கான ரீசன் நான் கேட்டுகிட்டே இருந்தேன். அதுக்கு பதில் இல்லை, அவங்களுமே ஆமாம் எனக்கும் தெரியல அப்படின்னு தான் சொன்னாங்க. நாட் அன் அஃபென்ஸ், பட் இப்போ ஐயாவோட மெத்தட் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நமக்கு அதுக்கு ஆன்சர் தெரியுது ஏன் அது நடக்கலை இந்த ஈவெண்ட்டுன்றது. இந்த மாதிரி ஒரு விஷயம் ப்ரெடிக்ட் பண்ணுறதை விட அது ரிக்ரெசிவாக போய் பின்னோக்கி பார்த்து சில விஷயங்கள் இந்த டைமில் நடக்கக்கூடாதுன்னா அதுக்கான விதிகள் எப்படி இருக்கணும், அதற்கான கிரக அமைப்புகளோ தசாபுக்திகளோ எப்படி இருக்கணும் அப்படின்றது துல்லியமாக தெளிவாக ஒரு ஞானம் அறிவு வந்து ஐயா மெத்தடில் தான் கிடச்சிது. இதுதான் உண்மை, சத்தியமான உண்மை. இது வந்து எனக்கு என்னென்ன ரூட்டில் எடுத்து வந்தாலும் இதுதான் சிம்பிள் ரூட்டு, இதுதான் பெஸ்ட் ரூட்டு அப்படின்னு நம்ம கூகுள் மேப்பு காட்டுற மாதிரி கரெக்டான ஒரு டைரக்ஷன் எனக்கு ஐயாவோட மெத்தட்ஸில் தான் கிடச்சிது. இதற்கு நான் ஐயாவுக்கு ரொம்ப 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 கோடான கோடி நன்றி சொல்லலாம். எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. ஏன்னா இது பெனிஃபிட்ஸ் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ஃபாலோவர்ஸுக்கு அப்படி நாங்கள் இதை கற்றுக்கிறப்போ இதுக்குள்ளே நாங்கள் கைமாற எதுவுமே திருப்பி செய்யலை ஐயாவுக்கு, அதுதான் உண்மை. ஸோ அதற்கான ஒரு ஈவெண்ட் தான் இது. அவருக்கான ட்ரிபியூட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வேர்ல்டு அக்ராஸ்லேருந்து எல்லோரும் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. அதே மெத்தடை நம்ம கற்றுக்கிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட நம்ம சொன்னால் ஆமாம் நீ சொன்னது நடந்ததுன்னு சொல்கிறப்ப அந்த கிரெடிட்ஸ் எனக்கு வராது. எனக்கு வந்து ஓ ஐயா சொல்லி கொடுத்த மெத்தட் தானே, திருப்பி நாங்கள் எந்த கைமாறும் நான் செஞ்சது கிடையாது அவருக்கு. ஸோ இது நம்ம எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு, கடமை, ஆசைன்னு கூட வச்சுக்கலாம். அன்பு, ஆசை, கட்டளை எப்படி வேணால் வச்சுக்கலாம். நம்ம ஐயாவுக்கு திருப்பி செய்கிற ஒரு கடன், கடமை எல்லாமே இருக்குது. ஸோ எல்லோரும் வாங்க, நிறைய கற்றுக்கலாம் அவர்கிட்டேருந்து. அவர் எவ்வளோ புதுசாக ஏதாவது கண்டுபிடிச்சி சொல்கிறாரான்னு கேட்கலாம். ஏன்னா அவர் அவ்வளோ பிஸி பர்சன். அவர்கிட்ட நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கிறதுக்கே டைம் கிடைக்காது. ஸோ இதையும் மீறி நம்ம வந்து அவரை நேராக சந்திக்கிறோன்னா இந்த பாக்கியம் நமக்கு தான் சேரும். ஸோ தயவு செஞ்சு வாங்க, எல்லோரும் ஞானத்தை பெருகலாம்.